வணக்கம். 14/11/2020 அன்று தீபாவளி சிறப்பாக 1/6/2019 மற்றும் 14/6/2019 அன்று மாமனிதன் கடவுள் ஆவி நிரம்பியவராக கடவுளோடு தேவ பாஷையில் பேசியது. கடவுள் தேவ பாஷையில் மாமனிதனுக்கு தீர்க்க தரிசனம் கூறியது. பின்பு தமிழில் தீர்க்க தரிசனம் கூறியது பற்றி பார்த்தோம். இந்த வார எபிசோடில் நாஸ்டடாமஸ் கூறிய மாமனிதனின் மனவாழ்க்கை மற்றும் குழந்தைகள் பற்றிய தொகுப்பினை பற்றி பார்ப்போம். மாமனிதனின் மனவாழ்க்கை மனைவியோடு சந்தோஷம் சமாதானமாக ஆரம்பமானது. சொந்த ஊரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். முதல் குழந்தை கரு சொந்த ஊரில் உற்பத்தியானது. முதல் குழந்தை கரு உற்பத்தியான போது கடவுள் மாமனிதனை சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு அழைத்து வந்தார். முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறந்தது. மாமனிதன் விருப்பம் தனக்கு 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது. திருமணத்திற்கு பின்பு ஒருமுறை மாமனிதன் தனது ஆஸ்தான ஜோதிடரை பார்க்க சென்றபோது எத்தனை குழந்தைகள் எனக்கு பிறக்கும் என்று ஜாதகத்தில் உள்ளது என்று கேட்டார். ஜோதிடர், உங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். ஒரு குழந்தை இடையிலேயே இறந்துவிடும் என்று கூறினார். நமது மாமனிதன் ரொம்பவும் அன்பானவர். எனவே மாமனிதன் கடவுளிடம், என்னால் குழந்தையின் மரணத்தை தாங்க முடியாது. எனவே பிறக்கிற குழந்தைகள் மனைவி என்னை விட்டு இறக்காமல் கடைசி வரை என்னோடு கூடவே இருக்க கிருபையால் இறங்குங்கள் என்று வேண்டினார். முதல் குழந்தை பிறந்து 6 மாத குழந்தையாக இருக்கும்போது அறியாமல் தெரியாமல் மாமனிதனின் மனைவி கருவுற்றாள். அதை டாக்டரிடம் சென்று கருவை கலைத்து விட்டார்கள். பின்பு சில நாட்கள் கழித்து மாமனிதன் தனது ஆஸ்தான ஜோதிடரிடம் ஜாதகம் பார்த்தபோது அவர் கேட்டது, நீங்கள் நீச வைத்தியம் செய்தது உண்டா என்று கேட்டார். மாமனிதன் புரியவில்லை என்றார். ஜோதிடர், நீங்கள் கருக்கலைப்பு செய்தீர்களா என்று கேட்டார். மாமனிதன் ஆம் என்றார். ஜோதிடர், அந்த கரு ஆண் குழந்தை என்று கூறினார். கடவுள் ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது போல் 3 குழந்தைகள் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதால் பிறந்து வளர்ந்து இறந்தால் மாமனிதன் வேதனைப்படுவார் என்று அந்த 4வது குழந்தையை கருவிலே கடவுள் மரணமடையச் செய்தார். 2வது பெண் குழந்தை மாமனிதன் வெளியூரில் இருக்கும்போது பிறக்கிறது. அந்த பெண் குழந்தையின் ஜாதகப்படி சொந்த ஊரில் வீடு கட்ட வேண்டும் என்பது கடவுள் சித்தம். ஆனால் மாமனிதனிடம் கொஞ்சம் கூட பணம் இருப்பு இல்லை. அவரிடம் ஒரு கல்லூரி பேராசிரியர் பணம் கொடுத்து வைத்திருந்தார். கடவுளின் உத்தரவுப்படி மாமனிதன் அந்த பணத்தின் மூலமாக சொந்த ஊரில் வீடு கட்ட இடம் வாங்குகிறார்.
பின்பு கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். அப்பா அம்மாவிடம் சொல்கிறார். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தந்தை மரணம். ஒரு நாள் நோயால் படுத்த படுக்கையாக இருந்த தந்தையை பார்க்க குடும்பத்தோடு மாமனிதன் வெளியூருக்கு செல்கிறார். தாய் தந்தையை பார்த்துவிட்டு கிளம்பும்போது தந்தையை பார்த்து, நான் போய்விட்டு அடுத்த புதன்கிழமை உங்களை பார்க்க வருகிறேன், தைரியமாக இருங்கள் என்று வாசலில் இருந்து 3 முறை கூறுகிறார். அதை கேட்டு பார்த்து கொண்டிருந்த தந்தை கண்ணில் கண்ணீர் வழிந்தோடுகிறது. இதுதான் கடைசி சந்திப்பு என்பது தந்தைக்கு தெரிந்திருக்கிறது. மாமனிதனுக்கு தெரியாது. புரட்டாசி 1ஆம் சனிக்கிழமை அன்று மாமனிதன் சொந்த ஊரில் வீடு கட்டும் பணியை முடித்துவிட்டு கல்லூரி பேராசிரியரிடம் அவரது கல்லூரியில் இருந்து கொடுத்த சம்பளப் பணம் ரூபாய் 6500 கொடுக்க அவர் வீட்டிற்கு சென்று கல்லூரி பேராசிரியரிடம் கொடுக்கிறார். அவரும் பணத்தை வாங்கி எண்ணி பார்த்துவிட்டு ரூபாய் 3000 திரும்ப மாமனிதனிடம் கொடுக்கிறார். மாமனிதன் எதற்கு ரூபாய் 3000 பணம் என்று கேட்கிறார். கல்லூரி பேராசிரியர், வைத்திரு, தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் மாமனிதனிடம் கொஞ்சம் கூட பணம் கையிருப்பு இல்லை. சரி என்று சொல்லிவிட்டு மாமனிதன் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த வீட்டு வாசல் நிலைப்படி மாமனிதனின் நடு தலையில் பயங்கரமாக இடிக்கிறது. பதறிப்போன கல்லூரி பேராசிரியரின் அம்மா, தம்பி உட்காருப்பா என்று சொல்லி குடிக்க தண்ணீர் கொடுத்து, எத்தனை தடவை வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறாய்? இடிக்கவில்லை, ஏன் இப்படி நடுத்தலையில் இடிக்கிறது என்று வேதனைப்பட்டார். மாமனிதன் அவர்களிடம் கூறிவிட்டு கிளம்பி தெருவுக்கு வந்தபோது ஒரு பெண் மாமனிதனை பார்த்து, உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலையா என்று கேட்டார். இதை கேட்டவுடனே மாமனிதனுக்கு புரிந்துவிட்டது, அப்பா இறந்துவிட்டார் என்று. பின்பு ஒரு நபர் வந்து, உங்களுக்கு தந்தி வந்திருக்கிறது, உங்க அப்பா இறந்துவிட்டார், அவரது உடலை இங்கே வேனில் கொண்டு வருகிறார்கள் என்று கூறினார். 19/9/1992 மாமனிதனின் தந்தை மரணமடைந்தார். மாமனிதன் கல்லூரி பேராசிரியர் கொடுத்த பணம் ரூபாய் 3000 வைத்து தந்தையின் இறுதி சடங்குகள் செய்து முடிக்கிறார். பணம் இல்லாமல் இருந்த மாமனிதனுக்கு அடுத்தவர்களிடம் தந்தையின் இறுதி சடங்குக்கு பணம் கேட்டு அலையக்கூடாதென கடவுள் அந்த கல்லூரி பேராசிரியர் மூலமாக பணம் கொடுத்து தந்தையின் இறுதி சடங்கை முடிக்க கிருபையாய் இறங்கினார். 3வது ஆண் குழந்தை. சொந்த ஊரில் வீடு கட்டி வாழ்ந்து வந்த மாமனிதனுக்கு சொந்த ஊரிலேயே சொந்த வீட்டிலே கரு உற்பத்தியாகி 3வது ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்தது முதல் மாமனிதனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாகிறது. கடன் அதிகமாகிறது, வேதனைகள் அதிகம். 2 பெண் குழந்தை பிறந்தபோது மாமனிதன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கவலூர் என்ற ஊரில்
ஒரு ஏட்டு ஜோதிடரிடம் தன் கை பெருவிரல் ரேகை வைத்து ஏடு மூலமாக ஜோதிடம் பார்த்தார். ஏட்டு ஜோதிடர் கூறியது, ஜாதகருக்கு 2 பெண் குழந்தை உள்ளது. 3வது ஆண் குழந்தை பிறப்பது உறுதி. 56வது வயது மட்டும் இந்த மனிதர் அரசனுக்கு நிகர்வாழ விதி என்று கூறியிருந்தார். அதன்படி 3வது ஆண் குழந்தை பிறந்தது. உள்ளூரில் கடன் அதிகமானதால் வீட்டை அடமானம் வைத்து ஒரு தனியார் நிறுவனத்திடம் கடன் வாங்கி கடன்களை அடைத்து விடலாம் என்று மாமனிதன் முடிவு செய்து புதன்கிழமை அடமான கடன் வாங்க திண்டுக்கல் செல்வதாக ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் கடவுளின் சித்தம் சொந்த ஊரை விட்டு மாமனிதனை வெளியேற்ற வேண்டும் என்பதாகும். எனவே 28/10/2001 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யாத குற்றத்திற்காக மாமனிதன் கைது செய்யப்படுகிறார். குடும்பத்தினர் மறுநாள் வீட்டை விட்டு வெளியேறி மாமனிதனின் மனைவியோட தந்தை வீட்டுக்கு வெளியூர் சென்று விடுகிறார்கள். மாமனிதனும் வெளியூரில் உள்ள காவல் நிலையத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவே கொண்டு செல்லப்படுகிறார். ஞாயிறு இரவு மாமனிதனும் திங்கள் காலை குடும்பத்தினரும் சொந்த வீட்டை விட்டு கிளம்பியவர்கள் பின்பு அந்த வீட்டை பார்க்கவில்லை. கடவுளின் சித்தம் திட்டம் நிறைவேறியது. 2 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை மாமனிதன் இதுநாள் வரை பார்க்கவில்லை. மாமனிதன் வீட்டை கட்டுவதற்கு இடம் வாங்க ஒரு கல்லூரி பேராசிரியர் பணத்தை பயன்படுத்தினார் அல்லவா? கடவுளின் சித்தத்தின்படி அந்த கல்லூரி பேராசிரியருக்கே மாமனிதன் தனது வீட்டை விற்றுவிட்டார். ஆதியிலே மோசே என்னும் தீர்க்கதரிசி தனது 40வது வயதில் செய்யாத குற்றத்திற்காக சொந்த ஊரை விட்டு ஓடிவிடுவார். பின்பு அவரது 80வது வயதில் கடவுள் அவரோடு கூடவே இருந்தார், பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் பணியை கடவுள் மோசேக்கு கொடுத்தார். அதே போன்று நமது மாமனிதனும் தனது 40வது வயதில் செய்யாத குற்றத்திற்காக சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு ஒரு நாள் இரவில் கடவுள் வெளியே அழைத்து வந்தார். பின்பு கடவுள் மாமனிதனோட 48வது வயதிலிருந்து கூடவே இருந்து தீர்க்கதரிசனங்கள் கூறி அற்புதங்கள் அடையாளங்களை மாமனிதனை செய்ய வைத்து அவரோடு கூடவே இருந்தார், இருக்கிறார், இருந்து வருகிறார். மாமனிதன் தனது உடன் பிறந்த தம்பியின் திருமணத்தை 1993ஆம் ஆண்டு நடத்தினார். தனது உடன் பிறந்த அண்ணனின் திருமணத்தை 1995ஆம் ஆண்டு நடத்தினார். கடவுள் மாமனிதனுக்கு ஆரம்பத்திலிருந்து கூறி வருகிற தீர்க்க தரிசனம், உலக ஜனத்திலிருந்து உன்னை தனியாக பிரித்தெடுத்து அழைத்து ஆசிர்வதித்து என் ஆவியால் அபிஷேகப்படுத்தி இருக்கிறேன். நீ என் குமாரன், என் நேசகுமாரன் என்று கூறினார். கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனத்தின்படி 1983ஆம் ஆண்டில் மூத்த தாய்மாமா
குடும்பத்தினரிடமிருந்து ஒரு சில காரணங்களுக்காக கடவுள் மாமனிதனை தனியாக பிரித்தார். 1986ஆம் ஆண்டில் PUCயில் உடன்படித்த மாணவன் குடும்பத்தோடு 1981 முதல் பழகி வந்த மாமனிதனை 1986ஆம் ஆண்டு கடவுள் தனியாக பிரித்தார். 1992ஆம் ஆண்டு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தபோது சின்ன தாய்மாமா குடும்பத்தாரிடமிருந்து கடவுள் மாமனிதனை தனியாக பிரித்தார். 1993ஆம் ஆண்டு உடன் பிறந்த தம்பியின் திருமணத்தோடு தம்பியை விட்டு கடவுள் மாமனிதனை பிரித்தார். 1995ஆம் ஆண்டு மூன்றாவது ஆண் குழந்தை பிறந்ததிலிருந்து சித்தி மகள்கள் 2 பேரின் குடும்பம், சித்தி மகன் ஒரு குடும்பம், பெரியம்மா மகள்கள் 2 பேர் குடும்பத்தை விட்டு கடவுள் மாமனிதனை தனியாக பிரித்தார். 2001ஆம் ஆண்டு குற்றப்பலியோடு ஊரை விட்டு வந்தபோது ஊரில் உள்ள அனைத்து நண்பர்கள், அனைத்து சொந்தங்களை விட்டு கடவுள் மாமனிதனை பிரித்தார். 2006ஆம் ஆண்டு மாமனிதன் சிறைக்கு சென்ற பிறகு அவரது மனைவியின் தாய், தந்தை, சகோதரர்கள், அவர்களது உறவுகள் அனைவரிடமிருந்து கடவுள் மாமனிதனை தனியாக பிரித்தெடுத்தார். 2019ஆம் ஆண்டு இறைப்பணியை துறவியாக இருந்து செய்ய வேண்டும் என்பதற்காக மாமனிதனின் மனைவியை கடவுள் மரணம் மூலமாக பிரித்து பரமண்டலம் அழைத்து சென்றார். கடைசி வரை கடவுள் அவரது மனைவிக்கு பெயர் வைக்கவில்லை. 14/11/2019 திருமணம் மூலமாக இளைய மகளை வெளிநாட்டிற்கு கடவுள் அழைத்து சென்றார். இளைய குமாரத்திக்கு கடவுள் பெயர் வைக்கவில்லை. தற்போது கடவுள் மாமனிதனுக்கு கொடுத்த சொந்த வீட்டில் மாமனிதனின் மூத்த மகள், இளைய மகன் மட்டுமே வாழ்கிறார்கள். அந்த வீடு கடவுளின் வீடு. 3 பேரும் இறைப்பணி செய்கிறார்கள். காரணம், கடவுள் மாமனிதனுக்கு ஜீவன் என்று பெயர் சூட்டினார். மூத்த குமாரத்திக்கு ஜூலியானா என்று பெயர் சூட்டினார். இளைய குமாரனுக்கு ஜோசப் என்று நாமம் சூட்டினார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள். மாமனிதனுக்கு மூத்த மகள், இளைய மகன் என 2 சீசர்கள். கடவுள் சித்தம், திட்டம் நிறைவேறியது. செய்யாத குற்றத்திற்காக குற்றப்பலியோடு மாமனிதன் பட்ட கஷ்டங்களையும் கடவுள் அவரோடு கூட இருந்ததையும் அடுத்த வார எபிசோடில் காணலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழன்.